ஸோ நம்மளோட சிவகார்த்திகேயன் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நடித்த மூவி தான் வந்து பார்த்தீங்கன்னா அமரன். இந்த அமரன் படம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சிவகார்த்திகேயன் கெரியர்லேயே ஒரு பிக்கஸ்ட் ஓப்பனிங் மூவின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 150 crores ஜஸ்ட் 4 டேஸில் கலெக்ட் பண்ண மூவி. அது மட்டும் இல்லாமல் எல்லா மக்களுக்கும் ரொம்ப பிடிச்ச படமாக இருக்குது அமரன். இதற்கடுத்து என்னென்ன படங்கள் நம்மளோட சிவகார்த்திகேயன் லைனப்பில் வச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் அடுத்த படமாக வந்து பார்த்தீங்கன்னா ஏஆர் முருகதாஸோட SK23 அப்படிங்கிற இந்த படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் கம்பேக்ட் மூவி அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இதற்கடுத்து என்ன படம் பண்ண போறாரு கேட்டிங்கன்னா திருப்பி காமெடியாக ஜாலியாக ஒரு படம் தான் வந்து பண்ண போறாரு. யார் கூட அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டான் டேரக்டர் இருக்கார்ல ஷிபீர் சக்கரவர்த்தி, அவர் கூட தான் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி ரீயூனைட் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து ஆல்ரெடி ஒரு இடத்துல அவரே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதை தான் வந்து நானும் உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப காமெடியாக ரொம்ப ஜாலியாக திருப்பி நம்ம பழைய சிவகார்த்திகேயன் பார்த்தோம்ல ரஜினி முருகன் வருத்தப்படம் ஆலிவுட் சங்கம் அந்த சிவகார்த்திகேயனை திருப்பி கண் முன்னாடி கொண்டு வர போறாங்கிறது எனக்கு இப்போயே தெரியுது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன படம் நடிக்க போறாரு அப்படின்னு கேட்டால் SK25 அவரோட கரியர்லேயே ரொம்ப பிக்கஸ்ட் மூவியாக இருக்க போகிறது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சுதா கொங்கரா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா வச்சு ஒரு படம் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா புறநானூறு. அந்த படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி ரீடேக் பண்ணி இங்கே வந்து SK கிட்ட வந்திருக்கு. ஸோ SK தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் லீட் பண்ண போறாரு. அது மட்டும் இல்லாமல் இதில் முக்கியமான ரோலில் வந்து நம்மளோட ரோகேஷ் கனகராஜ் வந்து நடிக்க போறாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு மியூசிக் நம்ம ஜி பிரகாஷ் தெரியும். ஸோ கண்டிப்பாக SK25 அவரோட கெரியர்லேயே ரொம்ப பிக்கஸ்ட் மூவியாக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்னே சொல்லலாம். அண்ட் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கோட் டேரக்டர் வெங்கட் பிரபு கூட தான் அடுத்த படம் வந்து பண்ணுறாரு. ஸோ வெங்கட் பிரபு கூட பண்ண போகிற படம் கண்டிப்பாக வந்து சயின்ஸ் ஃபிக்ஷனாக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா வெங்கட் பிரபு சார் ரீசெண்டாக பண்ணிட்டு இருக்க எல்லா மூவியும் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சயின்ஸ் ஃபிக்ஷனாக இருக்கிறதுக்கு நிறைய ஐடியாஸோட கொண்டு வந்து அந்த மாதிரி படங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க சொல்லலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ராம்குமாரோட பார்க்கிங் படம் டேரக்டர் இருக்கார்ல அவர் கூட வந்து ஒரு படம் பண்ணுற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. அண்ட் அந்த மாதிரி வினோத் கூட ஒரு படம் பண்ணுற மாதிரி போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லைனப்பில் SK சார் வச்சிருக்காருன்னு சொல்லலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக துப்பாக்கி அவரை கையில் பிடிச்சதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து அவர்கிட்ட கேட்குற ஒரே விஷயம் நல்ல ஆக்ஷன் மூவி பண்ணுங்க தான். பட் இருந்தாலும் SK சார் நாங்கள் கேட்குற விஷயம் கொஞ்சம் காமெடி மூவியும் பண்ணுங்க கொஞ்சம் ஆக்ஷன் மூவியும் பண்ணுங்க அப்படிங்கிறது தான். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதற்கடுத்து கண்டிப்பாக அடுத்த தளபதி நம்ம SK தான் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயமா ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் அவருமே வந்து அதை அப்படியே கண்டினியூ பண்ணி ரொம்ப பெரிய சூப்பர் ஸ்டாராக ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்னே சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக இதுக்கப்புறம் வரப்போகிற எல்லா படங்களும் நம்மளும் தொடர்ந்து SK சாரோட என்னென்ன படங்கள் வருதுங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம்.